வணக்கம். பீகாரில் நடந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செப்டம்பர் 30ஆம் தேதி அங்க முடிவடைந்தது. ஒரு பைலட் ப்ராஜெக்ட். ஆனால் பிஜேபியின் திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இதே SIR போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை, தலித்களை அல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலைதான். இதற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் கைகோர்த்து எந்த அளவில் இந்த நாட்டு டெமோக்ரஸியை அளித்து வருகிறார்கள். அதற்கான உதாரணத்தை ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் 1, பிரஸ் மீட் 2 நீங்க பார்த்தீர்கள். இது மட்டுமல்ல, கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல், அதில் நடக்கக்கூடிய கடுபிடிகளை பற்றி ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ்கள் ஏராளமான எவிடன்சஸ்களை கொடுத்தால் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை. இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய டூலாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசம், கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்கால், இங்கேயும் இந்த SIR இதே முறையில் இம்ப்ளிமெண்ட் செய்ய போறார்கள். பீகாரில் எந்த அளவில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை, அதாவது பீகாரில் இருந்து வெளியேறிய நபர்கள், அவர்களுடைய பெயரை நீக்கிவிட்டோம் என்று தேர்தல் ஆணையம் கூறியதோ அந்த நபர்கள் எங்க போனார்கள்? நிச்சயமாக இது போன்ற நபர்கள் அசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, முக்கியமாக தமிழ்நாடு, இது போன்ற மாநிலங்களுக்கு தான் வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டு எலெக்ஷனை இம்பாக்ட் செய்ய போறார்களா? பிஜேபியுடைய இந்த ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகிறதா? முக்கியமாக DMK and ADMK எந்த இடத்தில் அவர்களுடைய பிடி இருக்கிறதோ அந்த இடத்தை இவர்கள் இம்பாக்ட் செய்ய போகிறார்களா என்கிற இந்த கேள்வியை இந்த பதிவில் மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க போறீர்கள். ஒரு வெல் ரிசர்ச் அனாலிசிஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இது உங்களுடைய ஜனநாயகத்திற்கான அதிகாரம், ஓட்டுரிமை. அதை பறிப்பதற்காக, அழிப்பதற்காக எந்த விதமான திட்டங்களை பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறார்கள், அதை நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி விஜிலண்டாக இருக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. நாங்க போட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகளை வைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய இது போன்ற டேட்டா, இது போன்ற நம்பர்ஸ் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. முக்கியமாக உண்மை வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய 2 வேலை மற்றும் தான். கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள். இதை தாண்டி லைக் மற்றும் ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். இதை மட்டும் செய்தாலே போதும், இந்த வீடியோவை ஏராளமான நபர்கள் பார்க்கலாம். இதையும் தாண்டி அப்படி நீங்க ஒரு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வைத்திருந்தால் நீங்களும் இந்த வீடியோவை தாராளமாக பயன்படுத்துங்கள். எங்க தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். உத்தேசம், இது போன்ற விஷயங்கள் லட்சக்கணக்கான நபர்களும் போய் சேர வேண்டும். என்னுடைய பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல, அனைத்து பிளாட்ஃபார்ம்கள் வழியாக இந்த வீடியோ போனால் ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து எங்களுடைய லோகோவை மாற்றாதீர்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடாதீர்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே நீங்க பயன்படுத்தலாம். பீகார்ல இருந்து வெளியேறிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை, அதாவது பீகார்ல நடத்தப்பட்ட SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல delete செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 36 லட்சம். 36 லட்சம் மக்கள் பீகார்ல இருந்து வெளியேறி மற்ற மாநிலங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். அதை காரணம் காட்டி அவர்கள் அங்கிருந்து delete செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த நபர்கள் எங்கு சென்றார்கள்? தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், மகாராஷ்டிரா அடுத்தபடியாக. இதே போன்று நீங்க பார்த்தீர்களா, எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களில் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், இது போன்ற இடங்கள். வரக்கூடிய 5 மாநில தேர்தல், புதுச்சேரி, தமிழ்நாடு, அசம், கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்கால், இந்த இடங்களிலும்
நவம்பர் மாதத்திலிருந்து எஸ்ஐஆரை தொடங்க போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த ட்விஸ்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திடமிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி கேட்ட அந்த ஒரு கேள்வி, யாரெல்லாம் நீங்க டிலீட் செய்தீர்களோ அதற்கான டிரான்ஸ்பரண்டான தகவலை எங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் வந்தேறீர்கள், அதாவது வெளிநாட்டில இருந்தெல்லாம் வந்தார்களா, அந்த கணக்கு எங்கே? இரண்டாவது, யாரெல்லாம் மைக்ரண்ட் ஆக வெளியேறினார்களோ அந்த பட்டியல் எங்கே என்கிற அந்த கேள்வி. இந்த விஷயத்திற்கான இதுவரை எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. போஸ்ட் பீகார், அதாவது பீகாருக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் இஸ் prepared to launch the final SIR in all across the country. ஒட்டுமொத்த இந்தியாவில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல, முக்கியமாக நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீர்கள் இந்த எஸ்ஐஆரை தொடங்க போறார்கள். நவம்பர் 14ஆம் தேதி வரை பீகாரில் தேர்தல் நடக்க போகிறது. அசாம் மார்ச்ல இருந்து ஏப்ரல் 2026ஆம் ஆண்டு வரை அங்க தேர்தல் வர இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே நவம்பர் மாதத்திலிருந்தே, நவம்பர் டு டிசம்பர் வரை அசாம்ல எஸ்ஐஆரை தொடங்க போறார்கள். ஒரு மாதத்தில் நீங்க முடிச்சிருவீர்களா? அப்போ அங்க எந்த அளவில் தில்லுமுல்கள் நடக்க போகிறது? அடுத்தபடியாக தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஏப்ரல் டு மே 2026ல இங்கே தேர்தல் வர இருக்கிறது. தேர்தல் வர 3 மாதத்திற்கு முன்பு, அதாவது ஜனவரி மாதத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இந்த எஸ்ஐஆரை தொடங்க போறார்களா? கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்காலிலும் ஏப்ரல் அண்ட் மே மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இங்கேயும் நீங்க பார்த்தீர்கள்னா ஜனவரி மாதத்திலிருந்து இந்த எஸ்ஐஆரை தொடங்க போறார்கள். அதாவது 4 மாநிலத்தில், தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய மாநிலங்கள். அடுத்தபடியாக கேரளா, புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், அதை விட்டு விடுங்கள். பட் மெஜாரிட்டி, there are 3 big states which they want to cover it within a month. ஒரு மாதத்திற்குள் இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை இவர்கள் முடிக்க பிளான் போட்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை நீங்க பாருங்க. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ்கள் 15ல இருந்து 30 நாட்களுக்குள் இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை முடிக்கணுமா? 45 நாட்களுக்கு முன், அதாவது தேர்தல் வர 45 நாட்களுக்கு முன்பே இதை முடிக்கணும். அப்போ மார்ச் மாதத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, பிப்ரவரி மிட்டுக்குள்ள நீங்க அதை முடிச்சாகணும். கால அவகாசம் கிடையாது. எப்படி இது சாத்தியம்? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 96 கோடி, 96 crore. தேவைப்படக்கூடிய பிஎல்ஓஸ் 10 லட்சம். பீகார்ல மட்டுமே 77,000 பூத் லெவல் ஆபீசர்ஸ்களை வைத்து அங்க நீங்க எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் செய்ய பார்த்தீர்கள். இட் வாஸ் a failed attempt of SIR. ஏன்னா நீங்க எந்த விதத்தில் அங்க எஸ்ஐஆர் நடத்தினீர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தெரியும். இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அதையும் நீங்க பாருங்கள். பாசிட்டிவ் இம்பாக்ட் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் இம்பாக்டுக்கு போகலாம். பாசிட்டிவ் இம்பாக்ட்னு நீங்க பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன், அதாவது 15-20 ஆண்டுகளாக எந்த விதமான ரிஃபார்மும் நடக்கவில்லை. அப்போ இந்த எஸ்ஐஆர் நிச்சயமாக தேவை. ஆனால் இந்த எஸ்ஐஆரை ஒரு வருடத்துக்கு முன்பே நீங்க பண்ணியிருக்கணும். 2025லயே நீங்க பண்ணி முடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க செய்யலை. பட் இங்க நீங்க செய்ய பார்க்கிறீர்கள். இது ஒரு 5 to 10% டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை கிளீன் செய்யும். ரோல் நேஷன் வைட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடியிலிருந்து 9 கோடி வரை டூப்ளிகேட் என்ட்ரிஸ், ராங் நேம், அட்ரஸ் இவர்களை டிலீட் செய்ய முடியும். பீகார்ல மட்டுமே 14 லட்சம் டூப்ளிகேட் நேம்ஸ் என்கிற பெயர்ல மட்டுமே. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா மைக்ரண்ட், டிசேபிள்ட் அண்ட் women aimed migrant workers, இது போன்ற நபர்களை மற்றும் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 2 to 3 கோடி வாக்காளர்கள் இந்த பட்டியலில் வருவார்கள். இதற்கு தேவைப்படக்கூடிய தொகை, பணம், செலவு ஆகும். கிட்டத்தட்ட 5000 to 10,000 கோடி ரூபாய் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக. முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய 2.5 கோடி வாக்காளர்கள், வெஸ்ட் பெங்காலில் 7.2 கோடி வாக்காளர்கள். இவர்களை பிஎல்ஓ வழியாக இந்த எஸ்ஐஆரை நடத்துவதற்கு ஆட்கள் தேவைப்படும், ஆட்கள் பத்தாது. அப்போ இது டிலே ஆகும். டிலே ஆனால் தேர்தலை புஷ் செய்வார்களா? கிடையாது. அப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமைகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்.
இப்போ நெகட்டிவ் இம்பாக்டை பாருங்கள். பீகார்ல இருந்து நெட் டெலிஷன் வாஸ் 47 lakh, 47 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதில் மெஜாரிட்டி which is 36 lakh are untraceable. அவர்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லையாம். அப்போ அவர்கள் பீகார்ல கிடையாது, பீகாரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். எங்க போவார்கள்? முக்கியமாக அசம் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்களா? சுப்ரீம் கோர்ட் இமேஜ் ஒன்லி டேட்டா ரிலீஸை எடுத்துக்காட்டுவதற்காக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வெளிவிடக்கூடிய டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா அந்த மாதிரியான டேட்டா கிடையாது. அதில் ஏராளமான தில்லுமுள்ளுக்கள் இருக்கிறது. எஸ்ஐஆருடைய ரிஸ்கை நீங்க பாருங்க. ஓட் சோரி என்கிற விஷயத்தை வைத்து ராகுல் காந்தி ஏற்கனவே ஏராளமான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து விட்டார். 2020 ஆண்டு டர்ன் அவுட் ரேஷியோ, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷியோ 57% பீகார்ல. குளோபலி நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இது மாறியது. இப்போ இந்த பீகார் தேர்தலும் போது இவர்கள் ஒரு வார்த்தை கூறினார்கள், இன்ஃபிலிடேட்டர், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த நபர்கள், நேபாள், பங்களாதேஷ் இது போன்ற நபர்கள் வந்தேரிகள் இந்தியாவிற்குள் புகுந்து விட்டார்கள். பீகார்ல இருந்து அந்த நபர்களை தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம். இதை பற்றி கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்லையும் நேற்று இதை பற்றி கேள்வி கேட்டபோது எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆக மொத்தம் வெளிநாட்டிலிருந்து அப்படி மைக்ரன்ட்ஸ் உள்ள வந்திருந்தார்கள்னா, இன்ஃப்ளேட்டர்ஸ் உள்ள வந்திருந்தார்கள்னா அது ஒரு ஹை ரிஸ்க் நேஷனல் செக்யூரிட்டிக்கான. அப்ப அந்த பட்டியல் இருந்தால் அந்த நபர்களை நீங்க திருப்பி அனுப்பலாம். அந்த பட்டியல் இருந்தால் எதற்காக அமித்ஷா எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை? நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார், அமித்ஷா அனைத்து நபர்களுமே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்களை மட்டும் தான் காரணமாக எடுத்து காட்டி வந்தார்கள். அது ஜீரோவாக மாறிவிட்டது. அதாவது வெளிநாட்டிலிருந்து யாரையுமே நீங்க கண்டுபிடிக்கவில்லை என்பது வெளிவந்திருக்கிறது. இதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலிருந்து வேலை பார்ப்பதற்காக வந்த ஏராளமான நபர்கள். இதில் 20 to 30 லட்சம் நபர்கள் அசம்ல போனதாக கூறுகிறார்கள். பெங்காலி மற்றும் முஸ்லிம்ஸ் இவர்களை டார்கெட் செய்வார்களா? கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% ஓட் டிலீஷன் நடக்க போகிறது. பீகாரை பொறுத்தவரையில் பீகார்ல இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இது போன்ற ஓட்டர்ஸ்கள் 6.73 lakh 6,73,000 வாக்காளர்களை வெறும் 15 கான்ஸ்டியூன்சியில மட்டுமே டிலீட் செய்தார்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார்கள். முழுமையாக நீங்க தமிழ்நாட்டை பார்த்தீர்கள்னா சென்னையில இருந்து தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமப்புறங்களில் கூட இன்னைக்கு வடநாட்டை சார்ந்த நபர்கள் மைக்ரேட் ஆகி வந்து விட்டார்கள். கோஸ்ட் எடிஷன் என்கிற பெயர்ல, அதாவது ராகுல் காந்தி இந்த விஷயத்தை எடுத்து வைத்தாரோ, திடீர்னு நீங்க பாருங்க 1,250,000 வாக்காளர்கள் மகாதேவபுரா என்கிற கான்ஸ்டியூன்சியில் சேர்க்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மற்றும் புதுச்சேரி பெல்ட்ல மட்டுமே 4.6 லட்சம் வாக்காளர்கள் கோஸ்ட் அடிஷனாக செய்யப்படுவார்கள் என்று ஒரு டேட்டா வெளிவந்திருக்கிறது. 4.6 lakh வாக்காளர்கள், which is 10 to 15% of Dalit voters. இது இம்பாக்ட் நடக்கும். ரெண்டாவது, பிஜேபி வோட்டர்ஸ்கள் எங்கெல்லாம் இல்லையோ அந்த இடங்களில் இவர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இவர்கள் எடுப்பார்கள் என்று அதையும் எடுத்து காட்டுகிறார்கள். Because EC is a puppet of Narendra Modi's government. Potential impact தமிழ்நாட்டில் 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல மட்டும் நீங்க பார்த்தீர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சீட்டுகள், இதில் டிஎம்கே கையில் 133 சீட்டுகள் 2021 ஆண்டு வந்தது. மீதம் இருக்கக்கூடிய சீட்டுகள் என்டிஏ மற்றும் பிஜேபி அலையன்ஸ் கையில் போனது. சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இங்க இருக்கக்கூடிய 75 சீட்டுகள் நேரடியாக இம்பாக்ட் ஆகும். எப்படின்னு நீங்க பாருங்க. 5 to 7 லட்சம் migrant workers from Bihar are only in North Chennai. Labor hub. TMK உடைய ஒரு ஹப்பாக இருந்த அந்த இடத்துல இன்னைக்கு லேபர்ஸ், நார்த் இந்தியன் லேபர்ஸ் 5 to 7 lakhs வெறும் சென்னையில், நார்த் சென்னையில் மட்டுமே இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நீங்க கோயம்புத்தூர் போங்க, நீங்க திருப்பூர் போங்க, அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையுமே இன்னைக்கு வடநாட்டு எம்ப்ளாயீஸ்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் இங்கே ஓட்டு போடலாமா?
இந்த கேள்வி வரும். ஆமாம், இவர்கள் ஓட்டு போடலாம். அப்படி இந்த எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பு இவர்களுடைய பெயர் தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ் லிஸ்டில் இடம் பெற்றிருந்தால் இவர்கள் செய்யலாம். இல்லை 18 வயது ஆயிருச்சு, நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், நான் ஃபார்ம் நம்பர் 6 நிரப்பி நான் இங்கே ஓட்டு போடலாம், அதுவும் நடக்கும். இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, நான் பீகாரில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டும் என்னை நீக்கிட்டாங்க, அப்போது என்னை இங்கே சேருங்கள், அதற்கான ஒரு அப்ளிகேஷனை அவர்கள் போடலாம். இது போன்ற விஷயங்களை செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள், முக்கியமாக இந்த 3 சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் மட்டுமே இருக்கக்கூடிய 75 சீட்டுகள் இது இம்பாக்ட் ஆகும். வட இந்தியர்கள் மெஜாரிட்டி ஆஃப் தெம் தே வோட் ஃபார் ஹூ? பிஜேபி. அப்போது இது போன்ற நபர்கள் இப்போவே நீங்கள் பார்த்தீர்களா, மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், முக்கியமாக பீகாரில் இருக்கக்கூடிய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்டில் 6.5 lakh 6,50,000 வாக்காளர்கள் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வரக்கூடிய எஸ்ஐஆரில் இன்னும் எத்தனை பேரை சேர்க்க போறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். மாஸ் டிலீஷன் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் 5 to 7 lakh வாக்காளர்களை நீக்க போறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா 2 to 3%, 20-30 சீட்கள் இம்பாக்ட் ஆகும், எஃபெக்ட் ஆகும். வெரிஃபை அடிஷன், அதாவது ஏற்கனவே ஆட் செய்யப்பட்ட வாக்காளர்கள் 6.5 லட்சம் சேர்க்கப்பட்டாங்க. 3 to 4% new voters have been added, which will impact 25 to 40 industrial sectorல இருக்கக்கூடிய votes. இந்த vote யாருக்கு போகும்? என்டிஏவிற்கு போகும். மைக்ரெண்ட் லாயல்டிஸ், அந்த லாயல் யார் பக்கம்? பிஜேபி பக்கம் இருக்கு, ஸோ அந்த பக்கம் போகும். ஸ்டேட் கியூ, நியூட்ரலாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கும் போடுவார்கள், அவர்களுக்கும் போடுவார்கள். இந்த மாதிரியான நபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் 1-2%. இது மினிமலிஸ்டிக் தான், இதை எல்லாம் பெரிதாக நீங்க பார்க்கக்கூடாது. மெஜாரிட்டி நீங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், தமிழ்நாட்டு பாப்புலேஷனில் நீங்க பாருங்க, கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்களுடைய பெர்சன்டேஜ் 15%, தலித்கள் அடுத்து ஒரு 20%, ஆக மொத்தம் 35% நேரடியாக இந்த டார்கெட்டில் இம்பாக்ட் செய்யப்பட்டார்கள்னா எந்த அளவில் தமிழ்நாட்டு எலெக்ஷன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளையே மாற்ற இருக்கிறது என்று. ரொம்பவே சீரியஸான இந்த விஷயம். இதே போன்றுதான் பீகாரில் நடந்த எஸ்ஐஆரில் ஏராளமான தில்லுமுல்களை செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த எஃபிடவிட் படி நீங்க பார்த்தீர்கள்னா புதிய ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 16 லட்சம் ஃபார்ம்ஸ்கள் இவர்கள் பெற்றதாக கூறினார்கள். ஆனால் வெளியில் வந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 22 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டதாக. 16 லட்சம் வாக்காளர்கள் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க, ஆனால் 22 lakh வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக கூறுகிறீர்கள். எப்படி அந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள்? இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. 3,66,000 வாக்காளர்களை கடைசி நிமிடத்தில் நீங்க நீக்கியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா? அவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? இது போன்ற கேள்விகளை கேட்கும்போது கிடையாது. டிராஃப்ட் லிஸ்ட்ல எத்தனை வாக்காளர்களை நீங்க வைத்திருந்தீர்களோ அவர்களை அப்படியே வைத்து புதிதாக ஒரு 3 லட்சம் வாக்காளர்களை நீங்க டிலீட் செய்திருக்கிறீர்கள். இது எல்லாமே பீகாரில் நடந்திருக்கிறது. இப்போ இந்தியா முழுவதும் இதே போன்ற பிராக்டிஸை தொடங்கும் போது எந்த அளவில் பிஜேபி அடுத்த 25-30 ஆண்டுகள் வரை யாராலுமே அவர்களை அசைக்க முடியாது என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் திணிக்க போறார்கள். இந்த முறை இந்த இம்பாக்ட் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வரப்போகிறது. அதனால் விஜிலண்ட் ஆகியிருங்கள். தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு குரலுமே தேர்தல் ஆணையத்தை அவர்களுடைய சரியான இடத்தை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் நீங்க திருட முடியாது என்கிற இந்த மெசேஜை கொடுங்கள். இந்த வார்த்தையை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த வீடியோவை லைக் போடுங்கள். எங்களை உதவக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.